வசூல்ல தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கருப்பு, பிளாஸ்ட் மாரி படங்கள்லாம். ஸோ அது மட்டும் இல்லாம பரிமளா அண்ட் கோவுமே நேத்து ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இதுவரையும் டோட்டலா எவ்வளோ? பெத்தி, ராம் சரண் அவர்களோட பெத்தி அந்த படம் இதுவரையும் 6 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன்? "திருஷ்யம் 3" எவ்வளோ கலெக்ஷன்? இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு குயிஸ் ஒண்ணு கேட்டிருந்தேன். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அனிமேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் டெக்னாலஜி வரையும் நடிச்ச ஒரே நடிகர் யாரு இந்தியன் ஆக்டர் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ்ல நடிச்சிருக்க ஒரே இந்தியன் ஆக்டர். ஸோ இதை கரெக்டா சொன்ன முதல் 5 பேரு கோகுல், மேனகா ஆர், பிரேம்குமார், ராஜா டெய்லர், அப்புறம் மன்னடி ஸ்டார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்சஷன். ஸோ இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய அந்த சாக்லேட் தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீல்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ரீல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த அப்சஷன் படம் பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் இதுவரையும் 12 நாள்ல எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 12வது நாள் இந்தியாவில் 4,59,00,000, டோட்டலா 50 கோடியை கடந்திருக்கு. 53,87,00,000. இந்த படம் உலகம் முழுக்க 230 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 1 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் தான். அதாவது ஃபாரின் யூடியூபரா இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்ச் வீடியோ எல்லாம் பண்ணக்கூடியவங்க, இவங்க தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் லேட்டரா, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. முக்கியமா இந்த படம் இந்தியால பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம். ஆக்சுவலா இன்னும் இந்த படம் வந்து இந்தியால ரிலீஸ் ஆகல. ஜூன் 12 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த படம் மே 29 வேர்ல்டு வைடு ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. முக்கியமா யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். யூஎஸ்ஏல மட்டும் 135 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல மற்ற நாடுகள்ல 77 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு மேல. டோட்டலா இப்பவே இந்த படம் 212 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குங்க. ஸோ செம்ம வசூல் எடுத்திருக்கு. வெறும் 10 மில்லியன்ல எடுக்கப்பட்டு பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 10 மில்லியன் தான். வழக்கமான ஹாலிவுட் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். ஸோ ஆனா வசூல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிடுச்சு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்தியால 12ஆம் தேதி ரிலீஸ். தேவில் பந்து 2 அப்படிங்கிற படம் நேத்து 20வது நாள் இந்தியால 1,39,00,000, டோட்டலா 73,92,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். தொடர்ந்து இந்த படம் நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. 100 கோடியை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த படம் 100 crore வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை. இது இல்லாம நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு ஒர்த்தாங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஹை ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹே அப்படிங்கிற வருண் தவான் அவர்களோட படம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 4,03,00,000, உலகம் முழுக்க 5,20,00,000. டோட்டலா 37 கோடி இந்தியாலையும், 46 கோடியே 95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 95 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். திருஷ்யம் 3 நேற்று 20வது நாள் கேரளால 34 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம். 86 கோடியே 31 லட்சம் கேரளாலையும், 238 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா வெற்றி படம். மோலிவுட் டைம்ஸ் இந்த படம் நேற்று 5வது நாள் கேரளால 43 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். டோட்டலா 6 கோடியே 17 லட்சம் கேரளாலையும், 11 கோடியே 95 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஓவர்சீஸ் கலெக்ஷன், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன்லாம் அப்டேட் ஆக வேண்டியது இருக்கு. அதை நாளைக்கு வீடியோல நான் இன்க்ளூட் பண்றேன். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேற்று 26வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 43 லட்சம், உலகம் முழுக்க 49 லட்சம். 166 கோடியே 32 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 325 கோடியே 58 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா கருப்பு வந்து ஓவர்சீஸ்ல பெரிய வசூலே எடுத்திருக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல பிரேக்கப் பார்த்துருவோம். நார்த் அமெரிக்கால 1.4 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 13 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல 455K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 3 கோடியே 10 லட்சம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல 1.73 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 16 கோடிக்கு மேல. மலேசியால தாங்க பெரிய வசூல், 25 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 26 கோடி கிட்ட. 10.8 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு மலேசியால. சிங்கப்பூர்ல 781K சிங்கப்பூர் டாலர்ஸ், 5 கோடியே 82 லட்சம். யூகே, யூரோப்ல 925K பவுண்ட்ஸ், 11 கோடிக்கு மேல. ஸோ இது இல்லாம மற்ற நாடுகள்ல 580K யூஎஸ் டாலர்ஸ், 5 கோடியே 54 லட்சம். டோட்டலா 8.61 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 82 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல. மற்ற ஸ்டேட்ஸை விட, மற்ற டெரிட்டரிஸை விட ஓவர்சீஸ்ல ட்ரிபிள் மடங்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு ஓவர்சீஸ்ல கருப்பு.
ஸோ இப்போ பிளாஸ்ட் படத்தோட வசூலை பார்த்துருவோம். பிளாஸ்ட் நேற்று 13வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 71 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், கேரளால 48 லட்சம், கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம், ஓவர்சீஸ்ல 63 லட்சம், உலகம் முழுக்க 2,35,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா தெலுங்கானா கேரளால பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்ல முக்கியமா பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல இதுவரையும் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பார்ப்போம். நார்த் அமெரிக்கால 130K US டாலர்ஸ், ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல 23K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பெரிய வசூல் 775K US டாலர்ஸ் 7,39,00,000, யூகே அயர்லாந்துல 63K பவுண்ட்ஸ் 81 லட்சம் கிட்ட, மலேசியால 265K மலேசியன் ரிங்கிட்ஸ் 65 லட்சம், இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஒரு 78K US டாலர்ஸ் 74 லட்சம், டோட்டலா 1.33 மில்லியன் US டாலர்ஸ் 12,73,00,000 இந்த படம் வந்து ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. செம்ம சம்பவங்க. ரீசெண்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்சு சின்ன பட்ஜெட்ல ஓவர்சீஸ்ல பெரிய பெர்ஃபார்ம் பண்ண படம் அப்படின்னு நம்ம இந்த படத்தை சொல்லலாம். அப்புறம் பிளாஸ்ட் படம் டோட்டலா இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 23,88,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,31,00,000, கேரளால 12,29,00,000, கர்நாடகாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் 3,82,00,000, ஓவர்சீஸ்ல 12,73,00,000, உலகம் முழுக்க 59,03,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 17 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. நேத்து வீடியோல நான் வந்து அந்த டோட்டல்ல வந்து சில மிஸ்டேக்கா இருந்தது. அதை நான் இன்னைக்கு சரி பண்ணிட்டேன். அதை கரெக்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 59 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு பிளாஸ்ட். இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பெத்தி படம் நேத்து 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 8,68,00,000, கர்நாடகால 93 லட்சம், தமிழ்நாட்டுல 28 லட்சம், கேரளால 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,05,00,000, ஓவர்சீஸ்ல 1,41,00,000, உலகம் முழுக்க 13,40,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானால செம்மையா இந்த படம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல இன்னும் பெட்டரா ஹோல்டு பண்ணணும், பெட்டரா கலெக்ஷன் வரணும். ஸோ ஆந்திரா தெலுங்கானால டோட்டலா 168,29,00,000, கர்நாடகால 23,22,00,000, தமிழ்நாட்டுல 4,21,00,000, கேரளால 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20,72,00,000, ஓவர்சீஸ்ல 52,04,00,000, உலகம் முழுக்க 269,03,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி பட்ஜெட். ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. பரிமளா அண்ட் கோ நேற்று 5வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 64 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், டோட்டலா 6,40,00,000 தமிழ்நாட்டிலேயே, 8,95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வரப்போற நாட்களில் இதே மாதிரியே இந்த படம் ஹோல்டு பண்ணி வச்சு நல்லாவே கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கும். பார்ப்போம் இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுதுன்னு. அப்புறம் நேத்து தமிழ்நாடு பொறுத்த வரையும் டாப் 5 பிளாஸ்ட் தான் முதலிடம் 71 லட்சம், பரிமளா அண்ட் கோ 64 லட்சம், அப்சஷன் 51 லட்சம் 3வது இடம், கருப்பு வந்து 4வது இடம் 43 லட்சம், பெத்தி வந்து 28 லட்சம். ஸோ இதுதான் நேற்று தமிழ்நாடோட டாப் 5. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில 4 இயர்ஸ் ஆஃப் 777 சார்லி. ஸோ ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சது, எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு படம், பேன் இந்தியா வெற்றி அப்படின்னு இந்த படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ 777 சார்லி இந்த படம் 2022ஆம் ஆண்டு வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய சம்பவமே பண்ணிச்சு. கர்நாடகால மட்டுமே 76,90,00,000, தமிழ்நாட்டுல 2,41,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4,59,00,000, கேரளால 3,90,00,000, ஹிந்தி பெல்ட்ல 9,55,00,000, ஓவர்சீஸ்ல 5,78,00,000, உலகம் முழுக்க 100 கோடியை கடந்தது இந்த படம். 103,13,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 20 கோடி. ஆனா 46 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாவே அமைஞ்சது. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.